வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு செப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் வீட்டில் சாமி படத்துக்கு பூ வச்சுட்டு அந்த பூவை காஞ்சு போனதுக்கப்புறமா கீழே தூக்கி போட்டுடுவோங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் அந்த காஞ்சு போன பூவிலிருந்து நம்ம சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூ மட்டும் இல்லைங்க, நம்ம சாமிக்கு படைக்கிற வெத்தலை, வேப்பிலை, அப்புறம் பூங்கூட நம்ம சேர்த்து கட்டி வைப்போங்க இல்லையா, தவனம், மறிக்கொழுந்து, அந்த மாதிரி பொருளுங்களையும் நம்ம இதுங்க கூட சேர்த்து சாம்பிராணி தயாரிக்கலாங்க. நம்ம இதில் எந்த பூவனாலும் பயன்படுத்தலாங்க. மல்லிப்பூ, சாமந்தி, பன்னீர் ரோஸ், பட்டன் ரோஸ், அந்த மாதிரி நம்ம சாமிக்கு என்னென்ன பூ வைப்போங்களோ அந்த எல்லா பூவுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நாம் இப்போ சாமிக்கு வைக்கிற பூவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக வீட்லேயே நெய்யில் காய வச்சுருவோங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சுருவோம். நாம் இதுங்கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஆரஞ்சு தோல், சாத்துக்குடி தோல், மாதுளத்தோல், இந்த மாதிரி பழத்தோளுங்களை கூட இதுங்கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் சாமிக்கு படைத்த மஞ்சள் கொஞ்சம் இருந்துச்சுங்க. நான் அதையும் வெயிலில் நல்லா காய வச்சு இதுங்கூட சேர்த்து அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா காயிற வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. வெயில் நல்லா காயலைன்னா ஒரு நாள்ன்றதை நீங்கள் 2 நாள் கூட நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். இப்போ நான் இதை நல்லா காயிற வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற ஆரஞ்சு தோலுலாம் எப்படி நல்லா மொடமொடான்னு உடையிற சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற சாமந்தி, ரோஸ், வேப்பலன் எல்லாமே நல்லா காஞ்சிட்ருக்குங்க. நாம் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததுமே இதை அரைச்சிடுவோங்க. வெயிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்ததும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் இது நமுத்து போன மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம மறுபடியும் இதை வெயிலில் காய வச்சு தாங்க அரைக்க முடியும். இப்போது நம்ம இந்த மாதிரி பூ கட்டி வச்சுருப்போங்க இல்லையா, அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்கிற நூலை தனியாக எடுத்துடுவோங்க. நூலோடு சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி எடுத்த நூல் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தலைக்கு நம்ம பூ வச்சுப்போங்க இல்லையா, அந்த பூவை இதில் கட்டிக்கலாங்க. இப்போது வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்த மஞ்சளை நம்ம சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கலாங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைக்க முடியும். இப்போது இந்த மாதிரியே நம்ம காய வச்ச எல்லா மஞ்சளையுமே சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சாமந்தி பூவெல்லாம் சின்ன சின்னதாக கட்டி வச்சுருக்குங்க. இதில் இருக்கிற நூலையும் நம்ம தனியாக எடுத்துடுவோம். பூவில் இருக்கிற நூலை நம்ம தனியாக தாங்க எடுத்துடணும். ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப அது சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இல்லையா, அதனால் பூவில் இருக்கிற நூலை இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துடுங்க. பூ மட்டும் இல்லைங்க, நம்ம காய வச்ச ஆரஞ்சு தோல், சாத்துக்கொடி தோல்லாம் கூட இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது பூவில் இருக்கிற எல்லா நூலையும் தனியாக எடுத்தாச்சுங்க. அதை தூக்கி போட்டுடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம உடச்ச மஞ்சளை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிப்போங்க. மஞ்சள் நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா அதுவும் கூட நம்ம சாத்துக்கொடி தோல், ஆரஞ்சு தோல் வச்சுருந்தோங்க இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதில் சேர்க்கறதுக்காக கட்டி சாம்பிராணி ஒரு பாக்கெட்டை எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது காய வச்ச பூவை அதுவும் கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பூவை நம்ம அதிகமாக சேர்த்து அரைச்சோம்னா அது அரைப்படாது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு காமிக்கிறேன். அது நல்லா அரைக்கவே அரைக்காது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜாரில் இருக்கிற பூ லைட்டாக தான் சுற்றுது பாருங்கள். நிறைய இருந்தால் அது சரியாக அரைப்படாதுங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அதில் இருக்கிற பூவை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. இப்போது அரைச்சி தூளை நான் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஜலிச்சிக்கலாம். எனக்கு இது அப்படியே இருக்கட்டும்ன்றதுனால நான் அதை ஜலிக்காமல் அப்படியே கொட்டிக்கிறேங்க. இப்போது இன்னும் இருக்கிற பூவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிப்போங்க. இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா பூ நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்காது, கொஞ்சம் அடியில் திப்பியாக இருக்குங்க. அதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொட்டிட்டு மறுபடியும் அதில் கொஞ்சம் பூவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிப்போங்க. ஒரு டைமும் இந்த மாதிரி நம்ம அடியில் இருக்கிற திப்பியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மறுபடியும் பூ கொஞ்சம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிப்போம். இப்போது எல்லா பூவுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் திப்பி இருக்குங்க. அதை நம்ம செடியில் போட்டுடுவோம். இப்போது நம்ம அரைச்சி கொட்டின தூளுங்களை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா முதல்ல நம்ம அரைச்சப்ப மஞ்சள் இருந்ததுங்க இல்லையா, அதனால் அதெல்லாம் இது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இது ரெடி பண்ணுறப்ப சாயங்காலம் ஆயிட்டதுனால இந்த பேப்பரில் இருக்கிற தூளை மடித்து வச்சு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேங்க.
இப்போது நான் மறுநாள் காலையில் தான் சாம்பிராணி செய்ய போகிறேன். இந்த பேப்பரில் இருக்கிற தூளில் 3ல் 1 பாகம் தாங்க நான் இப்போ சாம்பிராணி செய்ய போகிறேன். மற்றதை எடுத்து வச்சிட போகிறேன். எடுத்து வைக்கிற தூளை நான் என்ன செய்கிறேன்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த டப்பாவில் நான் கொஞ்சமாக எடுத்து சாம்பிராணி செய்ய போகிறேன். இப்போது பேப்பரில் இருக்கிற மீதி தூளை நான் மடித்து எடுத்து வச்சிடுறேன். இப்போது டப்பாவில் எடுத்து வச்ச தூளை இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன். இப்போது இந்த தூளில் நான் ரோஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நம்ம ரோஸ் வாட்டர் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, நீங்கள் நார்மலான தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட ரோஸ் வாட்டர் இருக்குன்றதுனால நான் ரோஸ் வாட்டரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கும் ரோஸ் வாட்டர் வேணும்னாலும் நீங்களும் தாராளமாக ரோஸ் வாட்டர் வாங்கி பயன்படுத்தலாங்க. ரோஸ் வாட்டரை நீங்கள் சின்ன பாட்டிலாக வாங்குறத விட பெரிய பாட்டிலாக வாங்குறப்ப அதோட விலை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. இப்போ நான் இதை கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாடலில் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டையும் திருப்பிலையும் எடுத்துக்கிறேங்க. நம்ம மிக்ஸ் பண்ண தூள் நம்மளுக்கு நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போது இந்த அட்டையை எடுத்து இதில் நம்ம லைட்டாக இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா அதில் இருக்கிற தூள் எல்லாம் அந்த அட்டைக்குள்ளே போயிடுங்க. அதில் கேப் இல்லாத அளவுக்கு அதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இதை நல்லா அழுத்தினதுக்கப்புறமா திருப்பிலியால் அதை லைட்டாக இப்படி வெளியே தள்ளி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம கடையில் வாங்குவோங்க இல்லையா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அந்த ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக இது இருக்குது பாருங்கள். இப்போது இதே போல் உங்களுக்கு இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அட்டையில் நீங்கள் தூளை கூட கையில் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த அட்டையை இந்த மாதிரி நீங்கள் தூள் மேலே வச்சு இப்படி அமுத்துனீங்களாலே அதுக்குள்ளே தூள் எல்லாம் போயிடுங்க. அட்டைக்குள்ளே இருக்கிற தூள் நல்லா கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது திருப்பிலியால் இந்த மாதிரி லைட்டாக இப்படி அழுத்தி வெளியே விட்டிங்கன்னா அது தானாக வெளியே வந்துடுங்க. இப்போது 2வது சாம்பிராணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் நீங்கள் ரோஸ் வாட்டர் வாங்கினீங்கன்னா அதோட விலை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. இப்போது நான் இதுலேயே கப் சாம்பிராணி செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி கப் மாதிரி இருக்கிற ஒரு மூடியை எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இந்த மிக்ஸ் பண்ண தூளை அதுக்குள்ளே போட்டு நல்லா அழுத்தி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதை கீழே தட்டி பார்த்தேங்க. அதில் ஒரு பக்கம்தான் ஹோல்ஸ் இருக்குன்றதுனால அதை கீழே தாங்க தட்ட முடியும். அதனால் இந்த மாதிரி நான் தட்டி பார்த்தேங்க. ஆனால் அது வரவே இல்லை. ஆனால் அது வந்திருந்ததுன்னா அது கப் சாம்பிராணி மாடலில் கொஞ்சம் அழகாக இருந்திருக்குங்க. அதை லைட்டாக தட்டி பார்த்தா வரலையேன்ட்டு நான் இந்த மாதிரி திருப்பிலாம் வச்சு அதை இப்படி அடிச்சுலாம் பார்த்தேங்க. ஆனால் அது வெளியே வரவே இல்லை. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பழுப்பாக எடுத்திருக்குங்க. எதுக்காகனா இதில் சாம்பிராணி செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க. நம்மளோட சொந்த யூஸுக்காக தானே நம்ம செய்கிறோம். அதனால் கொஞ்சம் அதிக நேரமே வருன்றதுனால நான் இதில் செய்கிறேன். நான் பெரிய சைஸ் வேணுன்றதுனால இந்த பெரிய பழுப்பாக எடுத்திருக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போது நான் முதல்ல ஒரு அட்டையில் செஞ்சேங்க இல்லையா, அந்த அட்டையை இந்த பழுப்பில் இருந்து தாங்க கட் பண்ணேன். அதாச்சும் நம்ம ஊதுவத்தி வாங்கினா இல்லை வேறு எதனா பேப்பர் ரோல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஒரு அட்டை அதுக்குள்ளே இருக்குங்க இல்லையா, அந்த அட்டையை எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு சாம்பிராணி சின்ன சைஸாகவே இருந்தால் போதும்னா இந்த மாதிரி சின்ன பழுப்பாக எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் செஞ்சுக்கோங்க. பழுப்பு கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து அதை கேஸில் ஹீட் பண்ணிவிட்டு பழுப்பை கட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாகவே கட் ஆகிடும். இப்போது சின்ன சைஸ் பழுப்பாக இருக்கிறப்ப அதுக்குள்ளே திருப்பிலி போகாதுங்க. அப்போ என்ன பண்ணலான்னா செல்லை எடுத்து இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நான் எனக்கு பெரிய சைஸ் வேணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே இந்த அட்டையிலேயே செஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் இந்த தூளை கையால் இப்படி லைட்டாக அழுத்தி பிடிச்சி கோன் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேங்க. நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாகவே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கோன் ஷேப்பில் செய்கிறப்ப இது கொஞ்சம் நல்லா உடையாமல் கெட்டித்தன்மையாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை சாமிக்கு ஏற்றி வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம கோன் ஷேப்லேயே கூட நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாடல் எல்லாம் வேணாம், கடையில் விற்கிற மாதிரி எங்களுக்கு அழகாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி பழுப்பாக எடுத்து அதில் இந்த மாதிரி செல்லை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக வெளியே வந்துடுங்க. அப்படி நல்லா வரலைனால இந்த மாதிரி நம்ம அதை ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குட்டி பழுப்பால் நான் இப்போது மறுபடியும் 2வது டைம் செய்கிறப்ப ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் கப் சாம்பிராணி மாடலில் செய்யலான்றதுக்காக இந்த மூடியை எடுத்து அதில் நெய்யை தடவிட்டு இந்த மிக்ஸ் பண்ண தூளை அதுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக போட்டு அழுத்தி விட்டுட்டு தட்டி பார்த்தேங்க. அப்போவும் அது வந்த பாடு இல்லை. இப்போது நான் மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸுன்னு 2 சைஸ்லையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க.
நம்ம பெரிய சைஸாக செய்கிறப்ப இந்த மாதிரி பெரிய பழுப்பு எடுத்து செய்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் காயறதுக்கு அதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுவே நம்ம சின்ன சைஸாக செஞ்சோம்னா சீக்கிரமாக காஞ்சிடும். நீங்கள் பெரிய பழுப்பில் செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதை நல்லா காயிற வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாங்க. இப்போது நம்ம மிச்சம் எடுத்து வச்சோங்க இல்லையா தூள், அதை ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறேங்க. நான் இதை என்ன செய்ய போகிறேன்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா அதோட கலரை பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நான் திருப்பி வச்சிடறேன். அப்போ தான் அது சீக்கிரமாகவே காஞ்சிடுங்க. இப்போ பாருங்கள், இதோட அடிப்பாகத்தில் இன்னும் ஈரத்தன்மை இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சோம்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிரும். இப்போது இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது நம்ம கடையில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அதே போலவே இருக்குது பாருங்கள். நாம் இதில் மஞ்சளை சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதை ஏற்றி வைக்கிறப்ப மஞ்சளோட ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாகவே வருங்க. நான் ஏன் இதில் மஞ்சளை சேர்த்தேன்னா, மழைக்காலன்றதுனால நான் இதில் மஞ்சள் சேர்த்துருக்குங்க. மழைக்காலத்தில் நம்மளுக்கு சளி, மூக்கடைப்பு அந்த மாதிரி டைமில் நம்ம மஞ்சளை சுட்டு ஸ்மெல் பண்ணோம்னா மூக்கடைப்பு எல்லாம் இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்குன்றதுனால தான் நான் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலையும் மஞ்சளை போட்டு செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் ஒரு கிருமி நாசினின்றதுனால மழை காலத்தில் இதை செய்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குன்றதுனால தாங்க நான் இதை செஞ்சுருக்கேன். பொதுவாக சாம்பிராணி போடுறது ஸ்மெல்லுக்காகன்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஸ்மெல்லுக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டோட கண் திருஷ்டி எல்லாம் போகணுன்றதுக்காகவும் தான் நம்ம சாம்பிராணி போடுற பழக்கத்தை பெரியவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஈஸியாக போடணுன்றதுக்காக கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வாங்கி வச்சிடுறேங்க. ஆனால் அது அந்தளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஆனால் நம்ம இந்த முறையில் சாம்பிராணி போடுறப்ப நம்ம நெருப்பு எடுத்து சாம்பிராணி போடுவோங்க இல்லையா, அந்த மாதிரியே இதில் இருந்தும் சாம்பிராணி போட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போது நான் கொஞ்சம் சாம்பிராணி பெரிய சைஸில் செஞ்சு வச்சேங்க இல்லையா, அதை ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அகலில் சாம்பிராணி வச்சு அது மேலே கற்பூரத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டோம்னா அது தானாகவே எரிய ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புகையவும் ஆரம்பிச்சிடும். அதுவே கோன் மாடலில் செஞ்சுருக்கிற சாம்பிராணியை நம்மளுக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதிலிருந்து புகை எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், கற்பூரம் ஏற்றி வச்சிருந்தது அணைஞ்சிட்டு அதுவும் புகைய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போது 2 சாம்பிராணியுமே நான் எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். 2த்துல இருந்தும் புகை நல்லாவே வருதுங்க. மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால மஞ்சளோட ஸ்மெல்லும் கூடவே கலந்து வருதுங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி சாம்பிராணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.